பாரதிய ஜனதா கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். எப்படி அவருக்கு இந்த மனசு வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க மனசு வந்துச்சு? எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்குறோமோ, எப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். நான் இவங்களை பார்க்குற மாதிரி தான் நான் பாஜகவை பார்க்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. அந்த வார்த்தை என்னால் சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா மோடிஜி வந்து இவரை நர்ச்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைக்காத அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கடவுளை அபரீதமாக கொடுத்தாரு சார். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்கு என்ன செய்யுதான் பதிலா? இன்றைக்கி நீங்கள் செஞ்சதான் பதிலா? திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனை, இந்த பாருங்கள் இந்த பிரச்சனை, இந்த பாருங்கள் அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். பாரதத்தையும் தேசியத்தையும் தான் தொலைநோக்கு பார்வையாக மோடிஜி வச்சுருக்கா. தெரியாதா என்ன? ஒரு சாதாரண டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து படிக்காதவர் கூட தெரியும் மோடியோட அப்ரோச் என்ன, ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச் என்ன, இன்றைக்கி வந்திருக்க புதுசாக வந்த விஜய் அவர்களோட அப்ரோச் என்னன்னு தெரியாதா? பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களை டெஸ்ட் பண்ணும்போது அதோட லாபம் யாருக்கு போச்சுன்னா மிகப்பெரிய பலன் அடைஞ்சவர் விஜய் அவர்கள் தான். இப்போ விஜய் அவர்களோட ஆட்சியும் விஜய் அவர்களோட அமைப்புமே பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அதிகமாக பலம் பெறும், வலிமை அடையும், வெற்றி பெறுங்கிறது தான் எங்களோட சித்தாந்தம். இப்போ அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆனந்தமாகவும் நம்பிக்கையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக பாரதிய ஜனதாவின் சீனியர் தலைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஆத்ம நண்பருமான திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நம்முடைய ஸ்டுடியோக்கு வந்துள்ளார். வாருங்கள், அவரை சிந்திப்போம். வணக்கம் சார். திடீர்னு அண்ணாமலை புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலை ஏன் வெளியே போனார்? அவருக்கு கட்சி சரியான மரியாதை கொடுக்கவில்லையா? கொடுத்துருக்க வேண்டாமா? அண்ணாமலை புயல்ன்ட்டீங்க, இப்போ தான் சுனாமி வந்துது. சுனாமியை பின்னாலே புயல் வருதோ அந்த மாதிரி ஏதாச்சும்? அப்படிதான் ஒரு வாரமா அப்படிதான் மீடியாவில் வந்து பிம்பம் கட்டமைக்கப்படுது. மீடியா பிம்பம் எப்போதுமே கட்டமைக்கப்படுறது தான். மெயினாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தனி ஒரு மனிதனாக, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேரும்போது, இதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த மாதிரி ஒரு தனித்துவம் கொடுக்கறதுங்கிறது அப்படி ஒரு பழக்கமே பாஜகவில் கிடையாது. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜகவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகள் ஆச்சும் பாஜகவில் அடிப்படை உறுப்பினர் அட்டை போட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டு பல நிலைகளை கடந்து வந்தால் தான் ஸ்டேட் பிரசிடென்ட்ஷிப் வர முடியுங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கொள்கையாக இருந்தது அவங்கள்ட்ட. இப்போ நயினார் அவர்களுக்கு கூட ஒரு இடத்துல வந்து ஸ்டேட் பிரசிடென்ட்ஷிப் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த காலம் அவர் வந்து 5 ஆண்டுகளோ ஏதோ குறைவான காலங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு பேச்சு பொருளாக மீடியாவில்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடில் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு டெஸ்ட் மார்க்கெட்டுன்னு பண்ணுவோம் பார்த்தீங்களா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு செய்யும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மூத்த தலைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ கிட்டத்தட்ட வந்து 100 ஆண்டுகளை வரக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸோட இயக்கத்தோட ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிறுவனமாக பாஜக முன்னிலைப்படுத்தும் போது 1980லேருந்து ஆரம்பிச்சு வரும்போது நிறைய சீனியர்ஸ் லீடர்ஸ் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, சில ஜூனியர்ஸையும் எடுத்துகிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும் அரசியல் கட்சிக்கு, அதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாங்கிறத அபிப்பிராயத்தில் தான் அவங்க அண்ணாமலை அவர்களோட படிப்பு, அவரோட அந்த ஒரு விதமான வீரியமான போக்கு, இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ட்ரை பண்ணலாமே, படிச்சிருக்காரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறாரு, ஒரு போலீஸ் அதிகாரத்தில் இருந்ததுனால ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்தோட நிலைகள்லாம் எப்படி உணர்ந்தவராகவும் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு ஒரு ட்ரையாலாக தான் பண்ணாங்க. அவர் கட்சியில் சேர்ந்த ஒரு 8 மாதத்துலேயே அவர் வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக ஆக்குறாங்க.
அப்படிப்பட்ட முடிவு எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியில் மொத்த பாரதத்துலேயும் அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்ததே இல்லை. இது வந்து முதல் முடிவாக எடுத்து செயல்பட்டாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், இளைஞர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழக பாஜகவை இருந்தெடுக்க முடியும், எந்த அளவுக்கு இளைஞர்களை எடுத்துகிட்டு வந்தால் பாரதிய ஜனதா கட்சியோட அடுத்த கட்ட நிலைக்கு தலைவர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி உருவாக்கலான்னு ஒரு சாம்பிள் ஸ்டடி பண்ணும்போது இங்கே அது நல்லபடியாக முடிஞ்சதுன்னா அதை முழுக்க ஆல் இண்டியா லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறத நினைக்கும் போது தான் தேஜஸ்வி சூர்யா மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு எம்பி கொடுத்து ஒவ்வொரு ஊரில் ஒரு சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற அதிகாரத்தையும் வலிமையும் கொடுத்து ஒரு உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. இவருக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குறைஞ்ச காலத்திலே வந்தது. அதிகப்படியான விமர்சனத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி போணுச்சு. எப்படி போச்சுன்னா, ஒரு பாராசூட்டில் இறங்கி வந்த தலைவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிம்பப்படுத்தப்பட்டது. நீங்கள் ஜூனியர் விடலைன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சேர்ந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான விமர்சனத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. அதெல்லாம் மீறி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அதை தாண்டி அவர் வந்து அவரை வந்து தனி ஒரு மனிதனாக பிம்பம் உருவாக்கணுங்கிற ஒரு விஷனில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலேருந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எண்மண் எண்மக்கள் யாத்திரைன்னு ஒரு யாத்திரையை உருவாக்கப்படுத்தி ஒரு ஜீரோவை ஹீரோவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு பல கோடி ரூபா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட சரித்திரத்திலே இத்தனை கோடி ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்ணி தனி ஒரு மனிதனை பிம்பமாக உருவாக்கணும், ஒரு ஹீரோவாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையுமே செஞ்சதே இல்லை. அந்த மாதிரி செஞ்சு அவரை முன்னெடுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அமித்ஷாஜி அவர்களை வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தலைமை தாங்கி இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையோட முதல் ஆரம்ப விழாவை அங்கே பண்ணாங்க. அதை தொடர்ந்து இங்கே வந்து அவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னையில் பண்ணாங்க. அதை கடந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு நிறைவு விளைவாக எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நிறைவு நிகழ்வாக பாரத பிரதமர் மோடி அவர்களை முன்னெடுத்து பல்லடத்துல பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விவரங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஒரு மனிதனுக்கு செல்வாக்கு கொடுக்கறது, கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்கறது, அவரை முன்னிறுத்துறது, அவர் வந்து தனக்கு சில விஷயங்கள் புரிதல் இருக்கும், சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் கூட செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு நிறைய இருந்தது. ஏன்னா அவரும் பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப புதுசு, தமிழக அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக. அவர் அரசியல் அனுபவங்கிறது ரொம்ப பெருசாக அவருக்கு இல்லை. அரசாங்க அனுபவம் வேணால் 9 வருஷம் இருந்திருக்கும் ஒழிய அரசியல் அனுபவங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அதாவது ஒரு தனியாக ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா, ஒரு இளைஞரை உருவாக்க முடியுமா, இளைஞரை உருவாக்கினா அதனால வந்து இளைஞர்களோட சமூகம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட வசீகரப்படுமா அப்படிங்கிற ஒரு அனுமானத்திற்காக வேண்டிய முயற்சிகள் பலதை செஞ்சாங்க. அதில் நிறைய சில விஷயங்கள் அவரோட முன்னெடுப்பில் நிறைய பின்னடைவுகள் வந்தது. அதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஃபஸ்ட் டைம் தாங்கிக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இவர் விஷயத்தில் சென்சிட்டிவாக இல்லை, ரொம்ப ப்ராட் மைண்டாக டோட்டல் அவுட்லுக் கொடுத்து கம்ப்ளீட்டாக தே ஹவ் கிவன் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபார் ஹிம் டு டூ சம்திங். ஏன்னா டெஸ்ட் மார்க்கெட் தானே, டெஸ்ட்டில் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இட்ஸ் ஒரு ரக்கடாக டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே வெஹிக்கிள் டெஸ்டிங்லாம் பார்த்தா ரக்கட் டெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இவர் ஒரு ரக்கடாக தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஆனால் எங்கே பிரச்சனைகள் உருவாகுதுன்னா, ஒரு தனி ஒரு மனிதனை இந்த மாதிரி செல்வாக்கு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு தனி பிம்பம் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்க மனசுக்குள்ளே வந்து தன்னையே பெருமையாக நினைக்கிறதுக்கூடிய சூழ்நிலைகள் சைக்காலஜிக்கலாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆயிடுது. மோடி அவர்கள் வந்து திண்டுக்கல்லில் காந்தி கிராம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் காந்தி கிராமத்துலேருந்து மதுரை வரைக்குமே அவரை காரில் சேர்த்து பயணித்தார். இது வரைக்கும் எஸ்பிஜி அலோவ் பண்ணுறதே இல்லை, ஒரு தனி மனிதர்களை பாரத பிரதமரோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு விடுறதில்லை. அது ஒரு பெரிய நிகழ்வு. குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் கூட வண்டியில் ஏற்ற விடலை எஸ்பிஜி. ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட இவருக்கு முன்னிறுத்தணும். தமிழ்நாடை எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. மோடிஜி முழுக்க அவருக்கு ஆர்வத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாஜி ஒவ்வொரு விவரங்களையும் இது பண்ணாரு. ராஜ்நாத் சிங் எப்போ வந்தாலும் அண்ணாமலைஜின்னு அவர் கையை தூக்கி வச்சு மேடையில் அவருக்கு அவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்ன வரைக்கும் ஈவன் மோடி அவர்களுக்கே பண்ணலைன்னு தான் என்னோட நம்பிக்கை. அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்படி தொடர்ந்து செஞ்சு செயல்பட்டுக்கிட்டு வந்ததுனால தான் இந்த பிம்பம் உருவாச்சு. இவ்வளோ பெரிய பிம்பம் அவருக்கு மீடியா உலகத்தில், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், பத்திரிகை உலகமாக இருக்கட்டும், தினமலர்லாம் அவரை தூக்கி தாங்கி பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு தினமலரோட 75வது ஆண்டு விழாவோட இதுக்கு கூட முதல் பத்திரிகையில் அவர் அண்ணாமலையோட
கருத்தை தான் முதல் பதிவாக எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன்படாமல் அது வந்து யாருக்கு பயன்பட்டுச்சுன்னா, தைரியம் வந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு உதய கொண்டு வரலாம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்குன்னு ஒரு வசீகரம் கூட்டமும் சேருது, நம்ம ஏன் உதய கொண்டுறக்கூடாது, உதயாநிதி ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி உதயாநிதி அவர்களை வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து எம்எல்ஏ ஆனார், அப்புறம் மினிஸ்டர் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே அவரை கொண்டாந்து டிப்டி சிஎம் வரைக்கும் ஆகினாங்க. அவங்க அதை அந்த நம்பிக்கை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை ட்ரை பண்ணது. இந்த டெஸ்ட் மார்க்கெட்டில் அண்ணாமலைங்கிற ஒரு டெஸ்டிங் ஃபீல்டில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களை டெஸ்ட் பண்ணும்போது அதோட லாபம் யாருக்கு போச்சுன்னா உதயநிதி அவர்களுக்கு போச்சு. அவர் டிப்டி சிஎம் ஆச்சார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி இருக்க சீஃப் மினிஸ்டர் அவர்கள், விஜய் அவர்கள். இப்படிப்பட்ட பெரிய பேண்ட்வித் இருக்கா, இவ்வளோ பெரிய சூழ்நிலை தமிழ்நாட்டை வந்து இளைஞர்களை நோக்கி இவ்வளோ பெரிய மக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கும் அது நம்பிக்கை வந்தது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை முன்னெடுத்ததில் பலன் பெற்றவர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலன் அடைஞ்சவர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு இளைஞர்களை வச்சு சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினா ரீச் பண்ண முடியுங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் விஜய் அவர்களுக்கே கற்றுக் கொடுத்தது. அதுக்கு சாம்பிள் டெஸ்ட் வந்து அண்ணாமலை அவர்களாக இருந்தாங்க. இந்த சாம்பிளாக இருக்கிறவங்களே நம்மளே ப்ராடக்ட் நினைச்சு வரும்போது தான் நிறைய சிக்கல்களும் பிரச்சனையும் வந்துடுது. அந்த நன்றியே இவருக்கு இல்லை. நன்றி இல்லைங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவர் இளைஞர், அனுபவம் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, ஆர்வம் நிறையா இருக்குது. இல்லை, அந்த புரிதல் இவருக்கு வேண்டாமா? நம்ம வந்து சாதாரண ஒரு ஐபிஎஸ் கர்நாடகன்னு வந்திருக்கோம், இங்கே வந்து நமக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய கார்லேயே கொண்டு போகிறாரு, இது வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான நேரம் இது, இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அவருக்கு. அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே வந்துடுது. ஒரு பதவின்னு வந்து அதிகாரம் வந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபைன் ஆயிடுது. ஒரு பதவி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது டிஃபைன் பண்ணுது. ஆனால் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னன்னா, அது வந்து இன்னனில் அஜெண்டா இருக்கணும், ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். நம்ம வந்து மோடிஜி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இவரோட முடிவுக்காண்டி கூட்டணியே இல்லாமல் நார்மலாக ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஸ்டேட்டில் வேணால் என்ன வேணாலும் வியூகங்கள் அமைப்பாங்க. ஆனால் சென்ட்ரல்னு வரும்போது பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்களோட ஒரு கணிப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுறதுனால அந்த வெற்றி வந்து சாஸ்வதமாக ஆகணுங்கிற எண்ணமும் அதுக்கு வேணுங்கிற முன்னெடுப்புகளும் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் கூற்றுக்காக வேண்டி அண்ணாமலை அவர்களை மேலும் இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்கள் பின்வாங்கின சமயத்தில் கூட துணிச்சலாக அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி அந்த எலெக்ஷனையும் சந்தித்தாங்க. இது வந்து ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தால் கூட அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் பாராளுமன்ற எலெக்ஷன்லே அவங்களுக்கு வந்து 39 எம்பி சீட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அது அண்ணாமலை மேலே அவங்க வச்சிருந்த மிகப்பெரிய நம்பிக்கை. அது மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஈவன் அவரை இந்த கட்சிக்கு எடுத்துகிட்டு வந்த சந்தோஷி அவர்களுக்குமே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே நினச்சாங்க. எனக்கு அதில் தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம். இத்தனையும் அந்த எலெக்ஷனில் நீங்கள் சொல்கிற அந்த 24 எலெக்ஷனில் அண்ணாமலைக்கு தன்னை வந்து இவ்வளோ பெரிய பிம்பமாக காட்டுகிறாரு. 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு அவர் கோயம்புத்தூர். தோல்விங்கிறதுல பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து எலெக்ஷன் வந்து நிறைய கம்பீட்டிங் ஃபேக்டர் இருந்தது. ஏடிஎம்கே தனியாக இருந்தது, டிஎம்கே இருந்தது, டிஎம்கேவோட மிகப்பெரிய கூட்டணி இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்பட்டு இருந்தது. நாங்கள் வந்து அவங்க தினகரன் ஒரு சின்ன கூட்டணிகளை வச்சு தான் நாங்கள் அதை சந்தித்தோம். அப்படின்னு வரும்போது நம்பர் கேமில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு அவரோட கொங்கு மண்டலத்திலே அவரோட வீச்சு அந்த அளவுக்கு தான் இருந்துங்கும் போது நானே காட் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா நான் அந்த பகுதியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அவரோட பாராளுமன்றத்தில் நான் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த நேரத்தில். அப்போவே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய வீச்சு, இவ்வளோ பெரிய சப்போர்ட், அதீதமான கமர்ஷியலாகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டெல்லாம் இருந்த ஒரு சூழ்நிலையில் கூட ஏன் இப்படி பின்னடைவு ஆச்சுங்கும் போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. நீங்கள் சொல்கிற கேள்வி நியாயம்தான், அதுவும் ஒரு விதமான தோல்வி தான். இல்லை, அதுக்கு முந்தைய அரவக்குறிச்சி தேர்தலையும் தோற்று போனார் அவர். அரவக்குறிச்சியில் அவர் வந்து சிம்பிளாக சொல்ல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், இங்கே வந்து மைனாரிட்டி வாக்கு சதவீதம் ரொம்ப ஜாஸ்தி,
அது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி அதில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் முதல் தடவை வந்திருக்காரு, முதல் முறை முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவர் அப்போ ஒன்றும் அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இல்லை. அப்போ எண்மண் எண்மக்கள் மாதிரி ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய பெரிய அமைப்பு ரீதியாக நாங்கள் ஒன்றும் பெரிய சப்போர்ட் பண்ணாத காலம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் வந்து அந்த தோல்வியை கூட நாங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தோல்வியில் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அப்போ வந்து கூட்டணி இருந்தது, அதிமுகவோட கூட்டணி இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு எடப்பாடி அவர்களை கடுமையாக எதுக்கவும் இல்லை, அதிமுக குறை சொல்லாத நேரம் தான் அது. ஸோ கட்சியில் உள்ள சீனியர்கள் இருக்காங்கல்ல, ஏற்கனவே தலைவராக இருந்தவங்க, வெவ்வேறு பொறுப்புல இருந்தவங்க, அவங்கெல்லாம் சரியாக கோஆப்ரேட் பண்ணேன்னு ஒரு செய்தி வருது. உண்மையா? டெல்லி அவருக்கு முழு ஆசீர்வாதம் கொடுத்தது. ஆனால் உள்ளே நிறைய பேருக்கு அண்ணா நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தாங்கிற பொறாமை நிறைய இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஏன்னா அண்ணாமலை சார் எப்போதுமே ஓசை 2 சைடுமே தட்டினா தான் வருங்கிற மாதிரி 2 பக்கத்துமே 2 விதமான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இதில் என்ன முக்கியமான கருத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரிய வரும். என்னென்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது. என்ன இருக்குன்னா, இன்னொருத்தங்க ப்ரைடை என்ஜாய் பண்ணவே விட மாட்டார். ஹி ஓன்ட் பர்மிட் எனிஒன்ஸ் ப்ரைடு. மற்றவங்களோட ப்ரைடுக்கு ஸ்கோப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விகழ்ப்பம் வரும். விகழ்ப்பம் வந்து கோபம் வரும், அது மாதிரி வந்துடும். ஏன்னா இப்போ ராஜா அவர்கள் வந்து ராஜா அவர்கள் வந்து ஒரு பெரிய போராளி, ஒரு கடுமையான ஒரு சங்கல்பம் உள்ளவர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதீதமான சங்கல்பமான ஒரு பெரிய ஒரு கமிட்டட், அந்த ஐடியாலஜிக்கு ஃபுல்லாக தன்னை ஒப்படைச்சவர், ஐடியாலஜிக்கு ஒப்படைச்ச ஒரு மனிதர். அவரை கூட பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் நடுவில் வரும்போது அவர் பேச்சை நிறுத்துறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்களோட ப்ரைடை லூஸ் பண்ணாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக். இவ்வளோ பெரிய பப்ளிக்கு முன்னால் அவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து தன்னோட வாழ்வே பாஜகன்னு நினச்சவங்க. பாஜகவை வந்து ட்ரை பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலையோட முடிவு என்ன தெரியுதுன்னா, அவர் சும்மா பாஜகவை ட்ரை பண்ணியிருக்கார். ஆனால் அப்படி இல்லையா, அவரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். காரணம் அவங்களும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க. அதான் அது ஒரு காரணம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உழைப்பையும் தன்னோட எத்தனையோ ஜெயிலுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் அண்ணாமலே இருந்து அது மாதிரி ஒரு ஜெயிலுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்ததில்லை அரசியலில். அவங்க அந்த துன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவங்க. இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்தவங்களோட பர்சனல் செல்ஃப் எஸ்டீம் ஒன்று இருக்கும்ல, அது எப்போதுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட விளைவு தான் அதெல்லாம். அது பார்த்தீங்கன்னா வானதி அவர்களுக்கும் இருந்தது, எல்லாருக்கும் இந்த கட்சியில் இருந்த எல்லாருக்குமே பர்சனல் எஸ்டீமுங்கிறது ஒரு விஷயத்தில் வந்து சிபிஆர் இருக்கணும், எல்லாருக்குமே அது நடந்திருக்கு. தொடர் நிகழ்வு. அந்த பாம் பிளாஸ்டும் போது அந்த முடிவு சிபிஆர் அவர்களும் வானதி அவர்களும் முடிவு எடுக்கும் போது சூழ்நிலை கூட இவர் மாநில தலைவராக வேறு முடிவு எடுக்கும் போது அவங்க பின்வாங்க போய் அவங்களோட சம்மந்தப்பட்ட அவங்களோட நிர்வாகிகள், அவங்களுக்கு வேண்டிய அரசியல் நிர்வாகிகள்கிட்டையோ தொண்டர்கள்ட்டே காரியகர்த்தாக்கிட்டே அவங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக். இந்த மாதிரி எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் வந்து அரசியலுக்கு ஏங்க சார் வர்றோம், அரசியலுக்கு வந்து சாதாரணமாக வர்றவங்கலாம் சம்பாதிக்க வந்தான்னு சொல்லலாம், வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்கு வந்த. இப்போ என்ன மாதிரி ஆளுகள்லாம் நாங்களாம் அரசியலுக்கு வந்தோம்னா ஏதோ ஒரு மக்களுக்கு நல்ல பணி செய்து அதனால நமக்கு ஒரு பெருமை கிடைக்கணும்னு வரும், ஒரு சின்ன பெருமை வேணுங்கிறோம். பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, ஒரு பெருமை கிடைக்குது. அந்த பெருமைக்காண்டி ஆசைப்பட்டு தான் அரசியலுக்கு வரோம். அந்த பெருமையை அடையிறதுக்கு ஒரு ப்ரைடு இருக்குல்ல, அந்த ப்ரைடை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அவரோட வீச்சில். அந்த ப்ரைடை அச்சீவ் பண்ணவே முடியாது. அது எல்லாருக்கும் ஒரு கொமைச்சலாக இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு கொமைச்சலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட வெளிப்பாடு விதவிதமாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் கட்சியில் ஒரு பெரிய நல்ல குணம் என்னென்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன தனித்துவம் இருக்குன்னா, டெல்லியிலேருந்து தலைமை அலுவலகத்திலேருந்து இவர் தான் நாளைக்கு காலையில் இவர் தான் ஸ்டேட் பிரசிடென்ட்னா நாங்கள் யாருமே எதிர்த்து பேச மாட்டோம், அப்படியே ஒப்படைப்போம். நாங்கள் அந்த பதவிக்கு நாங்கள் வேணுங்கிற பவித்திரத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுத்துருமோ, மனிதரை பார்க்குற காட்டில் அந்த பதவியை பார்ப்போம், அந்த பதவிக்கு உண்டான மரியாதை கொடுப்போம். அது எல்லாருக்குமே அந்த மரியாதை கிடச்சிருக்கு எங்கள் கட்சியில். யாருக்கு எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும், அனுபவமே இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தாலும், ரொம்ப கோபக்காராக இருந்தாலும், குணம் இல்லாதவராக இருந்தாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பதவிக்கு வந்து அந்த பதவிக்கு உண்டான மரியாதை கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் தலைமைக்கு கட்டுப்படுவோம். எங்களோட டிஎன்ஏல ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தலைமை முடிவு பண்ணும். இது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி, ஒரு அதிகமான மரபுகள், அதாவது நம்ம இந்தியா தேசங்கிற உணர்வு ரொம்ப ஜாஸ்தி, பாரத கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உள்ள ஒரு ஆழமான ஒரு ஆர்வமான கட்சியாக இருக்குது. தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது, டெய்லி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய புதுப்பிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்படி ஒவ்வொரு ஊரும், ஒரிசாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், தன்னையை தானே புதுப்பிச்சு ஸ்தாபனம் பண்ணக்கூடிய கட்சிக்கு தமிழகத்திலையும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு ஸ்தாபிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் இருக்குது, வெற்றியும் இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, அண்ணாமலைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க,
அண்ணாமலையும் கட்சிக்கு ஒரு பெரிய முகத்தை கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய முகத்தை அடையாளத்தை கொடுத்தார். அப்படி அடையாளத்தை கொடுத்து கட்சியில் நல்லா வளர்ந்து வரும்போது அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு ஆரம்பித்து எனக்கு யாரையும் விட போகிறதில்லன்னாரு. அப்படியே ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பவரை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்குள்ளே அவரை தூக்கிட்டு நீங்கள் குறுகிய கால பலனை எதிர்பார்த்தீங்க சார். ஒரு தனி மனிதனோட ஈகோவுக்கு இவ்வளோ பெரிய கட்சி அது எப்படி சார்? நீங்கள் ஏன் வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள்? சார் ஒரு வெரி ஹைலி இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி சார். அண்ணாமலைங்கிறவர் ஒரு பர்சனாலிட்டி, அவ்வளோதான். கட்சி பெருசு சார். கட்சி வந்து கடல் மாதிரி சார். இந்த கட்சியில் கடலில் இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கல் மாதிரி தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். இதெல்லாம் போய் நம்ம பெருசு பண்ணவே முடியாது. அதாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்வை என்ன இருந்தது, திமுக வலிமையாக இருக்குது, திமுக அதிகாரத்தில் இருக்குது, அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. திமுகவோட ஆட்சி பொறுப்பை அகற்றணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு கூட்டணி அமைப்பு வேணுங்கிறது அந்த காலத்தில் அந்த நேரத்தில் எங்களோட நிர்பந்தம் இருந்தது. அப்போ எங்களோட இணக்கமாக வரக்கூடிய கூட்டணி எதுவாக இருக்க முடியும்? வலிமையான கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் எங்களோட வலிமையான கூட்டணி. அதிமுகங்கிற வலிமையான கூட்டணியை இழந்துட்டு நாங்கள் திருப்பி இன்னொரு தடவை ட்ரை பண்ண விரும்பலை. ஏன் ட்ரை பண்ண விரும்பலாம்? 24 நீங்கள் சொன்னபடி அவரே தோற்று போயிட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அண்ணாமலை அவர்களே தோற்று போயிட்டார். 1,40,000 ஓட்டில் இதில் தோற்று போயிட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அவரே தோற்று போன பிறகு திருப்பி அவரே முன்னிறுத்தி அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தா திருப்பி திமுக வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு வந்துருங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட விதமான ஒரு அராஜக போக்கு தமிழ்நாட்டில் இருந்தது ரொம்ப கொடுமையாக இருந்தது. அது எங்களுக்கு நிறைய விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களோட கொள்கைக்கு மாற்றான நிறைய சித்தாந்தங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. தொடர்ந்து எங்களோட ஆன்மீக உணர்வுகளை பாதிக்கிற மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி எங்களோட ஐடியாலஜி பாதிக்கக்கூடிய இடத்துல திமுக வலிமைப்பட்டுக்கிட்டு திருப்பி இன்னொரு 5 ஆண்டுகள் அவங்க அரசில் அமைச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை ரொம்பவே அதிகப்படியாக பின்தங்கி போகணும்னு நினைக்கும் போது நாங்கள் அதை சாதிக்க வேண்டிய நிலம். இப்போ எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது சார். இந்த தோல்வி எங்களோட மிகப்பெரிய வெற்றி சார். எப்படி எங்களோட மிகப்பெரிய வெற்றினா, இன்னைக்கு திமுக திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகத்தை பார்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு முழுசாக ஒரு அதிகாரம் மிக்க, பலம் மிக்க, பணம் மிக்க ஒரு கட்சி திமுக இல்லாமல் போயிருக்கல இன்னைக்கு. அது எங்களுக்கு இது பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? ஆமாம், எங்களுக்கு அட்வான்டேஜ் சார். எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் இஷ்யூ இல்லை சார். இனிமே எங்களுக்கு இப்போ ஒரு மாற்று சக்தி, திராவிட சக்திக்கான ஒரு மாற்று சக்தியாக இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டார் சார். அவரை இனிமே எங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும், அவருக்கு எதிர்ப்பதமாக நாங்கள் என்ன மாதிரி அரசியல் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அது எதேச்சியா நடந்தது, உங்களால் நடக்கல இல்லை? அது எதேச்சா நடக்கல சார். அதுவும் சார் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார் இருந்தது. அது என்ன ரகசியமாக நடந்தது? இல்லை, அது தானே நடந்தது. அது தானே நடக்கல சார். எங்களோட கணிப்புல விஜய்க்கு ஒரு ஜென்சி ஓட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சார். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த ஜென்சி ஓட்டை அவர் பிடிக்கும்போது மைனாரிட்டி ஓட்டும் அவர் சேர்த்து பிரிக்கார். ஜோசப் விஜயா இருக்கிறதுனால அவர் மைனாரிட்டி ஓட்டையும் சேர்த்து பிரித்தாருன்னா அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு ஜாஸ்தின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அது வேணால் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருந்துருக்கலாம். ஆனால் எங்கள் கணிப்பு கரெக்டாக தான் இருந்தது. எங்கள் கணிப்பில் நாங்கள் முதல் பார்வை என்ன வச்சுருந்தோம், திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபிலாசபியாக. அது பிஹேவ் நாங்கள் பண்ணலை, விஜய் பண்ணிட்டார். அந்த ஆங்கிளில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் டார்கெட் காட் அச்சீவ்டு சார். திமுக ஆட்சியில் கண்டினியூ பண்ணக்கூடாது. தட் வி ஹவ் அச்சீவ்டு சார். நாங்கள் இனிமேல் விஜயை டீல் பண்ணுறது எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி டீல் பண்ணிக்கிறோம். பிடிக்காத இன்னொரு திராவிட கட்சியோட கூட்டணி வச்சிங்க, கடைசியில் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கு நீங்கள் பேசாமல் அண்ணாமலை சொல்கிறபடி தனியாக இருந்தால் கூட இந்த ஒரு சீட்டை வாங்கியிருக்கலாம்ல சார். இப்போ நீங்கள் ஆஃப்டர் ரிசல்ட்டு நினைக்கக்கூடாது சார். நாங்கள் வெற்றிவாக பண்ணுவோம், அதிமுகவோட கூட்டணி ஆட்சி அமைப்போங்கிறது முழு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. இதில் இப்போ அந்த இடத்துல நாங்கள் பிறண்டது ஒரே இடம் என்னென்னா, விஜய் அவர்களை முழுமையாக சரியான அளவில் கணிக்கலையே ஒழிய மற்றபடி எங்கள் கணிப்பு கரெக்டாக தான் இருந்தது. இப்போ கூட நீங்கள் முடிந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,32,00,000 வாக்குகளுக்கு மேலே அதிமுகவோட என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கு. நாங்கள் ஒன்றும் கம்மியாக பெறல. அவருக்கு எந்த விதத்துலையும் ஏடிஎம்கே எந்த விதத்துலையும் குறைவான வாக்கு விகிதத்தை பறிக்கல. எங்கள் சைடுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண 33 சீட்டில், அதாவது லோட்டஸ் சின்னத்தோடு இருந்ததை கணக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 20%, 22%க்கான வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குது. அவர் 11% தான் எடுத்தார் பாராளுமன்ற எலெக்ஷனில். இப்போ நீங்கள் வெறும் நாங்கள் நின்றதே 27 தொகுதி தான். அந்த 27 தொகுதி பாருங்க, பாராளுமன்ற எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்றம் கொண்டது ஒரு பாராளுமன்ற கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 139 அசம்பிளியில் நாங்கள் நின்னதுக்கு சமமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ 20%க்கு எங்களுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல
ஸோ அதனால் நாங்கள் எந்த விதத்தில் சார் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்துலையுமே குறைஞ்சு மதிப்பிட்டோ குறைஞ்சு செயல்படவோ இல்லை. நாங்கள் இன்ச் பை இன்ச் வளர்கிறோம். இப்போ இன்ச் பை இன்ச் போய் வளர்ந்ததுக்கு பதிலாக இப்போ ஃபீட் பை ஃபீட் வளர ஆரம்பிச்சிட்டோம். இந்த கட்சி வளர்ந்துருச்சு. இப்போ விஜய் அவர்களோட ஆட்சியும் விஜய் அவர்களோட அமைப்புமே பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அதிகமாக பலம் பெறும், வலிமை அடையும், வெற்றி பெறுங்கிறது தான் எங்களோட சித்தாந்தம். இப்போ அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆனந்தமாகவும் நம்பிக்கையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜென்சியை பற்றி பேசுனீங்க. இது வந்து இப்போ அண்ணாமலை தனி இயக்கம் கண்டிருக்காரு. இது பிற்காலத்தில் இது அரசியல் இயக்கமாக மாறப்போது இப்போதைக்கு தனி மக்கள் இயக்கமாக கொண்டு வந்திருக்காரு. அவரும் விஜய் விட சின்ன வயசில். ஸோ இந்த ஜென்சியுடைய அட்ராக்ஷன் வந்து அந்த பக்கமும் கொஞ்சம் நிறைய திரும்பிடும் இல்லை? அவர் அது கொஞ்சம் சிரமம் சார். ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அந்த ஜென்சியோட அட்ராக்ஷனை காட்டில் ஜாஸ்தியாக ஒரு இது இருக்குது சார் அவருக்கு. எனக்கு என்னமோ வந்து இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு விஜய் பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ஜென்சிக்கிறோட இன்னொருத்தங்க ஷேர் எடுத்துக்க முடியுமாங்கிறது எனக்கு டவுட். இல்லை, அண்ணாமலை இன்னும் எஃபெக்டிவாக பேசக்கூடிய இருக்கிறதுனால சொல்கிறேன் சார். விஜய் பேசவே இல்லை சார், வெற்றி அடைஞ்சிருக்காரு சார். பேச்சுக்கும் பேசாதவருக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஆக்ஷனில் இருக்குது சார், பர்சிவரன்ஸில் இருக்குது சார், கமிட்மெண்ட்டில் இருக்குது சார். விஜய் அவர்களோட பர்சிவரன்ஸும் கமிட்மெண்ட்டும் வெல் ப்ரூஃப் பண்ணணும், நல்ல ப்ரூவ் ஆகிருக்கு சார் இன்றைக்கி. சார் விஜய் வந்து எங்கள் கட்சி இல்லை சார், எங்களோட எதிர்ப்பதம் தான் இன்றைக்கி தேதிக்கு. அவர் எங்களுக்கு கட்சிக்கு எதிராக தான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அது. ஆனால் ஃபேக்ட் என்ன சார்? இன்றைக்கி ஃபேக்ட் என்ன? விஜய் ஹாஸ் ப்ரூவ்டு ஹிம்செல்ஃப். அவர் வந்து இன்றைக்கி பேசவே இல்லை, இவர் பேசுகிறாரு. அவர் பேசவே இல்லை, வெற்றி அடைஞ்சிருக்காரு. இதில் என்ன மாற்று கருத்து இருக்க போது? உங்களுடைய ஐடியா படி அண்ணாமலை வந்து இன்னொரு சீமானா போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? சார் அண்ணாமலை அவர்களை இப்போ நான் கணிக்கவே விரும்பலை. அவரை வந்து நான் ஒரு 7-8% இல்லை சார். நான் வந்து இன்னைக்கு இருக்கிற ரேஸில் அவரை ஒரு குதிரையாக பார்க்க விரும்பலை. ஏன்னா அவரே அதை பார்க்க விரும்பாததுனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், இந்த இயக்கத்து வழியாக நான் வந்து மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், நான் வந்து நல்லா படித்த இளைஞர்களெல்லாம் கொண்டு வரேன், வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனி, அது அமேசானாக இருக்கட்டும், நெவடியாவாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அவங்க எல்லா இடத்துலையும் வைஸ் பிரசிடென்ட் வந்து தமிழன் தான் இருக்கான், அவங்கள மாதிரி ஆளுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் அவர் இதெல்லாம் பாவம். அவர் வந்து சார் இனிமேல் ஒரு கிராஜுவலாக தன்னை மாற்றி அமைச்சிக்கிட்டு போகணும். ஏன்னா இப்போ அவர் ஒரு விஷயத்த தெளிவு பண்ணிட்டார், தான் தனி ஆவர்த்தனம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார். ஒருத்தர் தனி ஆவர்த்தனம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது முழுக்க நீங்கள் அந்த க்ரௌடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக எனர்ஜி தேவை. இப்போ அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் என்ன ப்ராப்ளம், ஒரே ஆள் ஒரே ஆக்டிவிட்டி பண்ணணும், அதை நீங்கள் ஃபுல்லாக அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி நிறுத்தணும். இப்போ அவர் ஸ்டாண்டப் காமெடியில் எவ்வளோ பெரிய அட்ராக்ட் பண்ணி எப்படி நிறுத்த போகிறாங்கிறது அவரோட உழைப்பு, அவரோட திறன், அவரோட புத்திசாலித்தனம், இதெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்கணும் சார். அந்த கரிஷ்மா அவருக்கு இருக்கா சார்? கரிஷ்மா இருக்குது இல்லைங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை சார். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இல்லை சார், தமிழ் மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான குணம் இருக்குது. இந்த எலெக்ஷன் கூட நமக்கு நிறைய கல்வி கற்றுக் கொடுத்துருக்கு, இந்த 26 கூட நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. தமிழ் மக்கள் எதில் ஆர்வப்படுறாங்க, எதை அனுமானிக்கிறாங்க, எதை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய $1,000,000 கொஸ்டின். அதனால் இப்போதைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை நம்ம ஒன்று தான் சொல்லலாம், ஒரு தனி ஒரு மனிதனாக முயற்சி எடுக்கிறாரு, அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஏன்னா அவரோட தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகள் பழகியிருக்கோம், பேசியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், ரொம்ப நெருக்கமாகவும் பேசியிருக்கோம், எங்களோட குறைகளையும் பேசியிருக்கோம், பலவிதமான உணர்வுபூர்வமாகவும் பழகியிருக்கோம் அவரோட. அவர் ஒரு ட்ரை பண்ணுறாரு, ஒரு ஜனநாயக நாட்டில் தனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, தனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாரு, அதை செயல்படுத்த ஆசைப்படுறாருன்னா அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே எனக்கு இல்லை. ஆனால் அவர் எப்படி தன்னை செப்பனிட்டுக்க போகிறாரு, அவர் எப்படி தன்னை கன்ஸ்ட்ரக்டிவாக தன்னை வளர்த்துக்க போகிறாரு, அவர் எப்படி தமிழ் சமுதாயத்தோட அரசியலில் தன்னை முன்னிறுத்திக்க போகிறாருங்கிற முடிவு அவர் தான் எடுக்கணும். அது அவரோட உழைப்பு தான் சொல்லணும். அது மக்கள் அவரை எந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறாங்கிறது நம்ம காலம்தான் சொல்லும். இன்னொரு செய்தி மீடியாவில் நிறைய வந்துட்டு இருக்கு, அடிபடுது. அதாவது இது வந்து முழுக்க பிஜேபியோட நாடகம். இது அண்ணாமலை களத்தில் இறக்கி விட்டு, முதல்ல நீங்கள் களத்தில் இறங்கி வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இது பிளானே வந்து இது ஒரு பிளான். இது அண்ணாமலை வந்து பிஜேபி இறக்கி விட்ட பி டீம்னு சொல்கிறாங்க சார். பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு 7 ஆண்டுகளாக பயணிக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே ஒரு மிசைல் மாதிரி, தே வில் கோ அண்ட் ஃபைட் டிரெக்ட்லி, தே வில் நாட் பிளான் ஐடியா பிஹைண்ட் த சீனில் வச்சு அவங்க கொரில்லா அட்டாக்லாம் பண்ணுறதே இல்லை சார்.
பாரதிய ஜனதா நெவர் அட்டெம்ப்ட் ஆன் கொரில்லா அட்டாக் பண்ணாது. அது தானே டைரெக்டாக போய் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அது நீங்கள் டிஎம்சி அங்கே தோத்ததை பார்த்துருப்பீங்க, மம்தா பானர்ஜி. அங்கே ஒன்றும் கொரில்லா அட்டாக் எதுவுமே பண்ணலையே, நேரடியாக களத்தில் இருந்தாங்க. தொடர்ந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தொடர்ந்து வீடு வீடாக போனாங்க, மக்கள் மனசில் தன்னோட பதிவை பண்ணாங்க, அங்கே இருக்க குறைகளை சுட்டி காமிச்சாங்க. அங்கே இருக்க இல்லீகல் இமிகிரண்ட்டோட பிரச்சனைனால என்ன நடக்குது, இவங்களோட பலன் எப்படி வீணாக போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ரேஷன் கடையில் கூட நம்ம இந்திய பொருளாதாரம் தேவையில்லாமல் மற்ற நாட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த பொருளாதாரம் வீணடிக்கப்படுறதை பற்றி கோட் பண்ணி காமிச்சாங்க. மம்தாவோட ஒரு நாள் கூட அவங்க கொரில்லா ஃபைட். சரி, அப்படி சொல்லி அதனால தே நெவர் கோ ஃபார் கொரில்லா ஃபைட். சரி, இப்போ இவ்வளோ தூரம் பேசுறீங்க. அப்போ வந்து மம்தாவுடைய ரைட் ஹேண்ட் சுவேந்த அதிகாரி எப்படி இழுத்தாங்க சார்? அது அரசியலில் வருவாங்க சார். இப்போ வந்து எவ்வளோ பேர் இப்போ போகிறாங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம் சார். 4 எம்எல்ஏக்கு பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியிலேருந்து 4 எம்எல்ஏல பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு இருக்குது சார். அவங்க 4 பேர் போய் கம்ஃபர்டபுளாக ரிசைன் பண்ணிட்டு, எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு 15 நாள் இல்லை நேரடியாக போய் டிவிக்கில் சேர்ந்து அட்டை வாங்கிக்கிட்டாங்க சார். எங்களுக்கெல்லாம் என்ன கோபம் சார் இருக்கும்? எங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களோட தலைமை முடிவெடுத்த என்டிஏ அரசாங்கத்தை கொண்டு வர போகிறோங்கிற நம்பிக்கையில் நாங்கள் ரெட்டலைக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் சார். அந்த அவங்க எடுத்த ஓட்டில் நிச்சயம் எங்களோட ஒரு 10% ஷேர் இருக்காதா? 15%, 1 லட்சம் ஓட்டில் 15,000 ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்காதா? அந்த ஓட்டு சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுட்டு போகிறாங்களே சார். இந்த மாதிரி இருக்க பீப்புளோட எப்படி சார் அரசியல் பண்ணுவோம்? அது மாதிரி அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்காண்டி போன ஆளுகளில் வந்தவர் அவர் வந்து வலிமையாக இந்த அம்மா தொடர்ந்து தவறு பண்ணுறாங்க, இது போகும்போது தேச குற்றமாயிரும், தேசத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும், தேசத்தோட பாதுகாப்பு மிகப்பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லி அவர் உணர்வுபூர்வமாக ஒரு இந்தியனாக யோசிச்சுட்டு ஐயோ இந்த நாடு இப்படி கெட்டு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு வந்து அதனால தான் இன்றைக்கி அவர் கையில் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அதனால தான் அந்த பொறுப்பை எடுத்ததுலேருந்து அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்கே இருக்க பிரச்சனையை எல்லாம் ஒன் பை ஒன் யூபி மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்? அவருக்கு அந்த வழி என்னன்னா, அவர் தேசப்பற்றோட இருக்கிற மனுஷன். அவர் எந்த கட்சியில வேணாலும் இருந்திருக்கலாம் சார், ஆனா அவரோட உள்ளாந்திர தேசப்பற்று இருக்கு பாருங்க. அந்த தேசப்பற்று தான் இன்னைக்கு பாஜக மூலமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் அண்ணாமலைக்கு வருவோம். அண்ணாமலை வந்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டுதா? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. விஜயை பார்த்து சூடு போட்டுக்கிட்டாரா? மேபி அவருக்கு வந்து விஜயோட வெற்றியை பார்த்து ஒரு நம்மளும் ரிஸ்க் எடுக்கலாமேன்னு தோணி இருக்கலாம். விஜய் வந்து அவருக்கு ஒரு ப்ராம்ப்டராக இருந்திருப்பாரோன்னு தோணுது. ஹி மஸ்ட் பி அவர் ப்ராம்ப்டர். நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நமக்கு வயசு இருக்கு, இன்னொரு ஒரு 3 வருஷத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, ப்ராம்ப்டராக இருக்கலாம். ஏன்னா அவர் தான் சொல்ற அடுத்த வர பொது தேர்தலில் நம்ம நிச்சயம் பங்களிப்போம் தானே இன்னைக்கு டிவியில் சொல்லியிருக்காரு. ஏதோ பயிலரங்கம்லாம் நடத்த போறேங்கிறாரு இதில் கோயம்புத்தூரில். அவர் பண்ணட்டு சார். அவர் வந்து பேசிக்காக வந்து அவர் ஹி வுட் லைக் டு கண்டக்ட் அ ஒர்க் ஷாப் சார். ஏன்னா அவர் வந்து போலீஸ் துறையில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அவர் வந்து ட்ரெயின்டு பர்சனாலிட்டி சார். அவர் ஐபிஎஸ் துறையே வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணுறது தான். அதுவும் இல்லாமல் அவர் இன்ட்ராகேஷனில் ஹீஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன்ட்ராகேட்டர். அதனால தான் பார்த்திங்கன்னா கிரிமினல்லாம் நல்லா டீல் பண்ணிடுவார். அரசியலில் கூட அவர் பீப்புள் மைண்ட் ரீட் பண்ணி கரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாலேஜ் ஆஃப். ஸோ இந்த மாதிரி அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு டேலண்ட்டுங்கிறது ட்ரெயின் பண்ணாத டேலண்ட்டு ப்ராப்பராக வராது அப்படின்னு அவர் பழகி வந்திருக்காரு. படிப்பில் வந்ததுனால நம்மளும் நம்ம அரசியலுக்கு புது ஆளுகளை கொண்டு வரும்போது நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டுறோம்னு சொல்ல. இன்னொன்று கூட அவர் நினைக்கலாம், அன்ட்ரெயின்டாக இன்றைக்கி விஜய் அரசாங்கத்தில் இன்றைக்கி கேபினெட் அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரெயின்டு பொலிட்டிஷியன் எடுத்துகிட்டு வர்றது மாதிரி அது கூட ஒரு மார்க்கெட்டிங் யுக்தியாக கூட விஜய்க்கு எகேன்ஸ்டாக கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். அவர் ஏதோ ட்ரெயினே பண்ணாத மாதிரி விஜய் அவர்கள் இவர் ட்ரெயின் பண்ணி தான் அரசியல் அமைப்பை கொண்டு போகிற மாதிரி, இவர் ஸ்கூல் நடத்தி தான் அரசியலை உருவாக்க போகிறது மாதிரி தன்னை வந்து விஜயோட பெட்டராக தன்னை காமிச்சது கூட ட்ரை பண்ணலாம். அது தப்பு இல்லை. இந்த பயிலரங்கம் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் அவர் பண்ணுறாரு. இன்னும் அது ஒரு ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய ஹால் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை பட்டாளம் இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா எப்போதுமே நான் பார்த்துருக்கேன் சார், ஸ்கூலுக்கு வந்து 1,00,000 பிள்ளை போனாலுமே ஒரு 50,000 பிள்ளை தான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி வருது. அந்த மாதிரி தான் இதெல்லாம் சார். இதெல்லாம் தொடர் நிகழ்வு சார். தொடர்ந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, பீப்புளை ட்ரெயின் பண்ணும், ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணும், ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் ஆர்கனைசேஷனோட ஃபிலாசபி என்னன்னு அந்த எம்ப்ளாய்க்கு தெரியணுங்கிறது எம்ப்ளாயர் நினைப்பார். அது மாதிரி இவர் தான் கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு வேல்யூ தாட் வச்சுருப்பார். அதுக்காண்டி இதை பண்ணலான்னு நினைக்கலாம். இது மாதிரி. ஆனால் இன்றைக்கி அவர் பேசல, எனக்கு ஒரு வருத்தமான பதிவு இருக்குது, அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அவர் சொல்லும் போது சொன்னார், நிறைய கட்சிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும்,
இப்படி எல்லா பெருங்கொண்ட கட்சியை சொல்லிவிட்டு அப்புறம் வந்து சீமானவர்களை சொல்லிவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வாசன் அவர்கள், இப்படி எல்லா கட்சி தலைவர்களையும் கட்சியையும் சொல்லிவிட்டு அவர் இன்க்ளூடிங் நம்ம கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை, ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் இவங்கள பார்க்குற மாதிரி தான் நான் பாஜகவை பார்க்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. அந்த வார்த்தை என்னால் தாங்கிக்க முடியும். நான் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு ஆத்மாத்திர ஒரு ஒரு பிடிமான உள்ள ஒரு மனிதனா அந்த வார்த்தை என்னால் சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா மோதிஜி வந்து இவரை நர்ச்சர் பண்ணியிருக்காங்க. மோதிஜியெல்லாம் நாங்கள் இன்ன வரைக்கும் பார்ப்போமா, அவரோட சுவாசத்தோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து சுவாசிப்போமா அப்படிங்கிற எனக்கு இன்ன வரைக்கும் அவர் 7 வருஷமாக நான் இருக்கேன் இந்த கட்சியில். என்னால் அவரோட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பே கிடைச்சது. நான் வந்து மோதிஜியை பார்த்து தான் அந்த கட்சியிலே சேர்ந்தேன். மோதிஜி வந்து 2019 எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு அவர் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. பின்னால் அமித்ஷாஜி உட்காந்துருப்பார். அதை வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மகான்கிட்ட போய் வேலை பார்க்கணும், என்னோடய வாழ்க்கையில் இவரோட சேர்ந்து ஒரு சங்கல்பமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு அந்த ஆசையில் தான் நான் பாஜக வந்தேன். இது வரைக்கும் எனக்கு பாரத பிரதமரை நேரடியாக சந்தித்து பேச உரையாடக்கூடிய வாய்ப்பு கடவுள் எனக்கு இன்ன வரைக்கும் கொடுக்கல. இவ்வளோதுக்கு நான் ரொம்ப விசுவாசி. நான் எவ்வளோ இதில் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ரஜினி சாரோட எபிசோடு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எவ்வளோ விஷயங்களை நான் கஷ்டப்பட்டிருக்கேன். 5 ஆண்டுகளாக போராடுறேன். என்னோட அவரோட பேசுறது உரையாடுறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு தடவை கூட அவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது கூட என்னை ஒரு தடவை கூட அமித்ஷா அவர்களையோ மோடி அவர்களையோ பார்க்கறதுக்கெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணியெல்லாம் கூட, இத்தனைக்கும் அவருக்கு என்னோட விருப்பம் என்னன்னு நல்லா தெரியும். அந்த மாதிரி வாய்ப்பே எனக்கு கொடுக்க மாட்டார். நான் சரின்னு சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்படி போகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அண்ணாமலை அவர்கள். எப்படி அவருக்கு இந்த மனசு வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க மனசு வந்துச்சு? ஏன் சார் இப்போ கட்சியில் வந்து இப்போ தோல்வி கண்டிருக்கோம், ஒரு அதிமுகங்கிற கட்சி நலிந்து போய் சூழ்நிலையில் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் கொடுத்து 100 தொகுதிகளுக்கு பேசுகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், இவ்வளோ பெரிய சப்போர்ட் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செஞ்சுருக்கு, அமித்ஷாவோட செல்ல குழந்தையா இருந்திருக்கீங்க, மோதியோட அன்பு குழந்தையா இருந்திருக்கீங்க, சந்தோஷியோட கிட்டத்தட்ட ஒரு மகனாகவே செயல்பட்டிருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமையும் பாசமும் இந்த கட்சி யாருக்குமே கொடுத்ததில்லை சார். நான்லாம் ஒரு ஏங்குறேன் சார். அந்த மாதிரி ஒரு உதவி எனக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு பார்வை என் மேலே உழுகுமான்னு இன்ன வரைக்கும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியில். எனக்கு கிடைக்காத அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கடவுள் அபரீதமாக கொடுத்தாரு சார். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்கு என்ன செய்யுதான் பதிலா, இன்னைக்கு நீங்கள் செஞ்சதான் பதிலா? கஷ்டப்பட்ட காலத்தில் நிற்க வேண்டாமா? நிற்கணுமே சார், நிற்கலையே. மோதிஜியோட பாசத்துக்கும் அன்புக்கும் நெருக்கமாக போன ஒரு மனிதர் வந்து மோதிஜி வருத்தப்படுறது மாதிரி இந்த மாதிரி வந்து கட்சியை விட்டு போகிறேன், நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். என்னால் அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாதகம். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட நம்பிக்கைக்கு பாதகமாக என் மனசு சொல்ல. நீங்கள் பேசும்போதே கண்ணுங்கிறது எனக்கு புரியுது. அது வந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அவர் இன்னொரு வார்த்தையை சொல்லிடுறாரு பார்த்தீங்களா, எந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மக்கள் வந்து இந்த சில தத்துவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா அதை பற்றி பேசுகிற அர்த்தமே இல்லை. அப்புறம் இந்த கட்சியில் சேர்ந்தார் அவர். தத்துவத்தை ஏற்றுக்க மாட்டேன். இவர் தான் புத்திசாலி. இவர் ஐபிஎஸ் படித்தார், ஐஏஎஸ் படித்தவர் தானே. அரசாங்கத்தை பற்றி, ஜனநாயக பற்றி, மக்களோட பார்வையெல்லாம் படித்து தானே இவர் அந்த பதவிக்கு வந்தார். அப்புறம் வந்து இந்த கட்சியில் சேர்ந்தார். அப்போ இந்த கட்சியை அவர் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுக்கிட்டாரா? இது எப்படி சார் நியாயமான பேச்சாக இருக்கும்? இது தெரிஞ்சுதான் சார் அவர் வந்தார் இந்த கட்சிக்கு. இந்த மாதிரி கொள்கை இருக்கும், மும்மொழி கொள்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும். பாரதத்தையும் தேசியத்தையும் தான் தொலைநோக்கு பார்வையாக மோதிஜி வச்சிருக்காரு. தெரியாதா என்ன? ஒரு சாதாரண டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து படிக்காதவர் கூட தெரியும் மோதியோட அப்ரோச் என்ன, ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச் என்ன, இன்னைக்கு வந்திருக்க புதுசாக வந்த விஜய் அவர்களோட அப்ரோச் என்னன்னு தெரியாதா? சும்மா சார் இதெல்லாம் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பேசுகிறார் சார். இந்த பேச்செல்லாம் நான் வந்து மதிக்கவும் மாட்டேன். இது மதிச்சதுக்கு பதிலும் சொல்ல விரும்பவே இல்லை. இதெல்லாம் தன்னை ஊர்ஜிதப்படுத்துகிறாரு. அவருக்கு ஒரு சூழ்நிலை, இப்போ அவருக்கு என்னன்னு, அவருக்கு ஒரு பெரிய டார்க் இருக்குது, ஒரு டனலில் இருக்கார். இந்த டனலில் வெளிச்சம் கிடைக்கிற வரைக்கும் அவர் எதாவது ட்ரை பண்ணுவார். ஒரு இடத்துல சொல்கிறார் அண்ணாமலை, தேவைப்பட்டால் நாங்கள் பிஜேபிக்கு எதிராகவும் பேசுவேன், தேவைப்பட்டால் பிஜேபி கொள்கையிலும் எதிர்த்து பேசுவேன். இப்பதான் பேசிட்டு தானே போனாரு. இப்ப என்ன பேசுறாரு? மும்மொழி கொள்கை தான் பேசிட்டாரு, எதிராக தான் பேசிட்டாரு, எதிராக தான் இருப்பேன் அப்படின்னா பிஜேபிக்கு ஏற்கனவே வந்து தாவேக்கா இருக்கு, டிஎம்கே இருக்கு, சீமான் கட்சி இருக்கு, இன்னொரு புது எதிரி சேர்ந்தா தாங்குவீங்களா சார்? பாஜக பார்க்காத எதிரிகளா சார்? சொல்லுங்க சார். ஒரு காலத்துல, அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் எவ்வளோ வலிமையான கட்சி சார். வலிமையான கட்சி. மன்மோகன் சிங் பீரியடில் சோனியா காந்தி தலைமையில் 10 ஆண்டுகள் ஆண்ட கட்சி சார். அதை சந்திக்கலையா சார் பாரதிய ஜனதா கட்சி? அந்த நேரத்தில் ஸ்டேட் எலெக்ஷன் பார்க்கலையா சார்? முந்தா நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான் மாதிரி அந்த டெல்லியில் ஒரு பெரிய சூழ்ச்சி வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் அவரை பார்க்கலையா? ஆம் ஆத்மியை பார்க்கலையா? இது மாதிரி சின்ன கட்சிகளையும் நாங்கள் சந்தித்து தோல்வியும் அடைஞ்சிருக்கோம், வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். சரத்பவார் மாதிரி மிக வலிமையான வெட்ரன் பொலிட்டீஷியன்,
அவரையும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதுக்கு இந்த போட்டு பிஜு பட்நாயக் மாதிரி காலகாலமாக ஒரிசாவே அவரோட சொந்த நாடு மாதிரி வச்சுருந்த பிஜு பட்நாயக் ஃபேமிலிக்கிட்டேருந்தும் அதை சந்திச்சிருக்கோம். மத்திய பிரதேசம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அது மாதிரி பல விஷயங்கள் இதை தாண்டி எங்கள் கட்சிக்குள்ளே கல்யாண்ஜியை சந்திச்சிருக்கோம், உமா பார்வதி சந்திச்சிருக்கோம், எடியூரப்பாவை சந்திச்சிருக்கோம். இது மாதிரிலாம் கட்சி மிகப்பெரிய கட்சி சார். இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் என்சைக்ளோபீடியானா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான். இதையும் கடந்து போகும் கட்சி. கடந்து போகாது சார், வெற்றியை நோக்கி போகும். என்னத்துக்கு சார் நாங்கள் கடந்து போகிறதுக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆட்சி பிடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் ஸ்தாபனம் பண்ணுவதற்கு தான் எங்கள் அனைவரோட உழைப்பும் இருக்குது சார். எவ்வளோ நாட்கள் சார் உழைப்பு? இந்த உழைப்பு என்ன இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த உழைப்பா சார்? எத்தனை மாநில தலைவர்கள் உழைச்சிருக்காங்க, எத்தனை மாநில தலைவர்களோட அவங்களோட பெருமையும் அருமையும் கட்சி இழக்காமல் அவங்களுக்கு முன்னுதான் கொடுத்துருக்கு. இன்றைக்கி எல்ஜி அவர்கள் கவர்னராக இருந்திருக்காரு, தமிழிசைமா கவர்னராக இருந்திருக்காங்க, இன்றைக்கி முருகன் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. எல்லாரையும் அழகு பார்த்த கட்சி சார் இது. இவரையும் அழகு பார்த்தது சார். இவர் வேகமாக ஏதோ செயல்படணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ட்ரை பண்ணுறாரு சார், பண்ணிட்டு போகிறாரு சார். அது அவரோட விருப்பம், தனி ஒரு மனுஷனோட விருப்பம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தெரிஞ்சு தான் சேர்ந்தார் சார். பாரதிய ஜனதா கட்சி கொள்கை அவருக்கு தெரியாதா? இவர் கர்நாடகாவில் வேலை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோட இடர்பாடு தெரியாதா? இவர் குமாரசாமி கவுடா கவர்மெண்ட்டில் இருக்கும்போது இவருக்கு அதெல்லாம் தெரியாதா? இல்லை சந்தோஷ்ஜி அவர்களோட அவர் ஹூப்ளி காலத்துலேருந்து பழகும்போது தெரியாதா? சிருங்கேரி மட்டில் போய் உதவி கேட்கும்போது தெரியாதா? இல்லை இப்போ ஸ்ரீகிட்ட போய் பார்க்கும்போது தெரியாதா? அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட சம்மந்தப்படாத விஷயங்களா? ராமகிருஷ்ண மடம் சம்மந்தப்படாத விஷயமா பாரதிய ஜனதா கட்சி? இது அமிர்தா அம்மா சம்மந்தப்படாதவங்களா? எல்லாரையும் தானே போய் தரிசனம் பண்ணியிருக்காரு, எல்லாரையும் தானே போய் பார்த்துருக்காரு. அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட பிலீஃப் ஃபேக்டர் இல்லாமல் இருக்கா? இதெல்லாம் சும்மா அரசியலுக்கு பேசுகிறது. அதெல்லாம் நம்ம தான் கடந்து போகணும். அவர் வயசை மனசில் கருதி நாங்கள் தான் கொஞ்சம் கடந்து போயிட்டே இருக்கணும். வேலை பிடிக்க சித்தப்ப வேலை நாங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் என்ன இருந்தாலும் மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய ஆளுமையான கட்சி, மிகப்பெரிய தேசிய தலைவர்களை கொண்ட கட்சி இது. சார், அண்ணாமலை பதவியில் இருந்தபோது பிராமணர்களை ஒதுக்கினார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இப்போ அதுவே அவர் வெளியேறுவதற்கு காரணமாகிவிட்டதா? அது எப்படி சொல்ல முடியும்? குருமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அவரை பாராட்டிக்கிட்டு தானே இருக்கார். குருமூர்த்தி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை வெளியேறது அதுவும் ஒரு காரணமாயிடுச்சா? இல்லை அப்படியெல்லாம் சார், ஒரு மனசில் என்ன துவேஷம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அண்ணாமலை அவர்கள் மனசில். பட் கட்சியில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலித்த சமுதாயத்துக்கு அதிக பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. தமிழரில் ஓபிசியை நிறையா சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு கட்சியாக தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இவரே ஒரு ஓபிசிலேருந்து வந்த ஒரு பர்சனாலிட்டி தான், கவுண்டர் இனத்துலேருந்து வந்தவர் தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கட்சியில் பொறுத்த வரைக்கும் நிறைய பொறுப்பில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா தெலுங்கராக கூட இருக்காங்க. இன்றைக்கி கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க தான் தமிழ்நாடு பாஜகவில் நல்ல பதவியில் பொறுப்புலன்னா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமுதாய பார்வை, ஜாதி பார்வையெல்லாம் தமிழ்நாடு பிஜேபிக்கு இருக்கான்னு தெரியல. ஆளுங்க இப்போ நான் இருக்கேன், என்னை ஜாதி பார்த்தெல்லாம் பதவி கொடுக்கல. இப்போ நயினார் இருக்கார், அவருக்கு அந்த ஜாதி பார்க்குற பெரிய உணர்வுலாம் இல்லை. அரசியலாக ஜாதி பேசலாமே ஒழிய பார்வையில் ஒரு ஜாதி பார்க்கல. அவரை சுற்றி இருக்கவங்களாம் தெலுங்கர் தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க நம்ம கட்சியில் அப்படி இல்லை. பிராமணர்கள் அப்படி பார்த்தா நாராயண திருப்பதிக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அண்ணாமலை இருக்கும்போது நாராயண திருப்பதி வைஸ் பிரசிடண்டாக இருந்திருக்கார், அவருக்கு வலிமையாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் அண்ணாமலை இருக்கும்போது தான் ஒரு அம்மா கவுன்சிலராகவே ஆச்சு, ஒரு பிராமின் லேடி வெஸ்ட் மாநிலத்தில் ஆனாங்க. ஸோ இது மாதிரி இப்படி ஒரு ஷார்ட், அந்த மாதிரி பிராமணர்கள் எதிர்ப்புனால அண்ணாமலை போயிட்டாருன்னு நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. பல விஷயங்களை மனசு விட்டு பேசுனீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார், வணக்கம்.